இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ராங்கின்னு சொல்கிற கட்டி ரோல்னு சொல்கிற சப்பாத்தி ரோல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. எடுத்துகிட்டு போகிறதுக்கும் எங்கே வேணுமோ ட்ராவலுக்கோ ஸ்கூலுக்கோ வசதியாக இருக்கும். இதையே மெக்சிகோவில் மைதாவும் கார்ன் மாவும் சேர்த்து இதேமாரி சப்பாத்தி செஞ்சு செய்வாங்க. இதை வந்து புரிட்டோன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இதை வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போது ஃப்ராங்கிக்கு மாவு பிசையறதுக்கு டீ கப்பில் 3 அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 பங்கு மைதா மாவு கூட சேர்த்து பிசையறதுக்கு 3 டீஸ்பூன் ஆயில். இதில் நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். 1/2 டீஸ்பூன் உப்பு. அதே மாதிரி வார்ம் வாட்டர் போட்டு இது பிசையணும். அதனால் வார்ம் வாட்ரு 1 கப் எடுத்துருக்கிறேன். ரொம்ப சூடான தண்ணி போட்டால் களி மாதிரி ஆகிடும். வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃப்ராங்கிக்கு மாவு பிசைய போகிறோம். கோதுமை மாவு, மைதா மாவு, உப்பு, எண்ணெய். இதில் நெய் பிடிக்கிறவங்க நெய் வேணுனாலும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கணும். எண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்த பிறகு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இது கூட சில பேர் தயிர் கூட சேர்ப்பாங்க, முட்டை சேர்ப்பாங்க. ஆனால் இதுவே நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம், நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் சாப்பிடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ வார்ம் வாட்டர் ஊற்றி பிசைய போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு மாவு ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு செய்யலாம். கொஞ்சம் தளர பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃப்ராங்கி ரோல் மடிக்கிறதுக்கு வரும். வெறும் கோதுமை மாவில் கூட பண்ணலாம், ஆனால் அது ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் மைதா மாவு சேர்க்குறோம். சில பேர் வெறும் மைதா மாவுலேயே கூட பண்ணுறாங்க. மைதாவை விட கோதுமை நல்லதுங்கிறதுனால கோதுமையிலே நீங்கள் செய்யலாம். இப்போது மாவு எல்லாம் ஒன்றா கலந்து போச்சு. இதை திருப்பி நம்ம 1 ஹவருக்கு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு பிறகு ஃப்ராங்கி செய்யலாம். இந்த ஃப்ராங்கிக்குள்ளே வச்சு மடிக்கிறதுக்கு மசாலா செய்ய தேவையான பொருள்லாம் வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பெருசாக ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கணும். தக்காளி கட் பண்ணிக்கணும். உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், பெப்பரும் மிளகாத்தூளும் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மசாலாலாம் வதங்கின பிறகு கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கணும். ஃப்ராங்கி மசாலாவோட வெஜிடபிள்லாம் இங்கிலீஷ் வெஜிடபிள் தான் நமக்கு நல்லா சூட் ஆகும். அதனால் பீன்ஸு, கேரட்டு, கோஸு, காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க காய்கறி கூட இது மாதிரி பன்னீரை உதுத்து சேர்த்து நீங்கள் மசாலா பண்ணிக்கலாம். நான் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க சிக்கன், எறா அந்த மாதிரி இருக்கிறதையும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இதை மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு உதுத்துக்கிட்டு நீங்கள் சேர்த்து செய்யலாம். இன்னும் கூட வெரைட்டியாக வேணும்னா ஸ்க்ராம்பிள்டு எக்கு அந்த மாதிரி அவங்கவுங்க யோசனை பண்ணி பிடிச்சதை சேர்த்து என்ன ஸ்டஃபிங் வேணுமோ நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு இதில் ஆயில் போட்டுக்கணும். ஒரு 3 டீஸ்பூன் போடலாம், நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் சூடாகும் பொழுது ஒவ்வொரு மசாலாவாக நம்ம சேர்க்கலாம். வெங்காயம் சேர்க்க போகிறேன். இதுக்கு வெஜிடபிள்லாம் ஆஃப் பாயில்டாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ரொம்ப குழன்னு வேக வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும், சத்துக்களும் வீணாக தான் போகும்.
தக்காளி, வெஜிடபிள் சேர்க்க போகிறேன். பீன்ஸ், கேரட், கோஸ், காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் இது அப்படியே தான் இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்பலாம் ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு குக்கான பிறகு பன்னீர் சேர்த்துக்க போகிறேன். கூடவே நல்ல பொடியாக அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து நிறுத்திட்டு ஆற வைத்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ராங்கிக்கு மாவு எடுத்து திரட்ட போகிறோம். சப்பாத்தியை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் ரோல் பண்ண நல்லா வரும். அதனால் கொஞ்சம் அதிக மாவு எடுத்து சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்டிக்கோங்க. அளவுக்கு இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலையை சுலபமாக முடிக்கலாம். அதனால் ஃப்ராங்கிக்கு எப்பயுமே பெருசாக திரட்டிக்கோங்க. ஸ்டவ்வில் நீங்கள் சப்பாத்தி சுடுற கல்லை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு ஏறணும் கல், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கல் சுடங்காட்டியும் சப்பாத்தியவோ இல்லை நான் இது மாதிரி இதை போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. லேசாக புகை வர மாதிரி தெரிகிற டைமில் நீங்கள் போடணும். ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போடணும். சப்பாத்தி சுடுற மாதிரியே சுட்டு எடுக்க வேண்டியது தான். நெய் வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் ஆயில் வேணுனாலும் போட்டு சுடணும். எப்பயுமே சப்பாத்தி இது மாதிரி சுடும்பொழுது மேலே ஊற்றுறதை விட சைடில் ஊற்றுறது தான் நல்லது. அடுப்பு இது சில பேருக்கு சரியாக வராது, எரியாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சப்பாத்தி எப்படி திருப்பிக்கோங்க, அப்போ கொத்தாப்பல வேகும். இல்லைன்னா ஒரு இடம் கருகும், ஒரு இடம் வேகாது. இந்த சப்பாத்தி மாவு பிசையும் பொழுது நீங்கள் சிறுதானிய மாவு கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ராங்கி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ராங்கி சப்பாத்தி ரெடியாக இருக்குது. இதை எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட நம்ம டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக சாஸ் போட்டுக்கலாம். கெச்சப்போ சாஸோ டொமேட்டோ சாஸோ ஏதோ அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு எளிமையாகவும் இருக்கும். இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க சப்பாத்தி ஃபுல்லாக. இந்த டைமில் நான்வெஜ் சாப்பிட்றவங்க, எக்கு சாப்பிட்றவங்கெல்லாம் ஒரு ஆம்லெட் போட்டு அதை இது மேலே வச்சுக்கலாம், வச்சு செய்யலாம். இல்லை வெஜிடேரியன் தான், எக்கு சாப்பிட மாட்டேன்றவங்க வெறும் சப்பாத்திலே வச்சு சாப்பிடலாம். இதில் நம்ம செஞ்சு வச்ச மசாலா வைக்க போகிறோம். மசாலா அளவு பார்த்து வச்சுக்கோங்க, அப்போ தான் சுருட்டுறதுக்கு பிதுங்காமல் அழகாக வரும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரா வெஜிடபிள் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. சப்பாத்தி சூடு, அது கூட ரா வெஜிடபிள் குளிர்ச்சியாக சேர்த்தோம்னா உடம்புக்கும் நல்லது, டைஜஷனும் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க சேர்த்துக்கிறது நல்லது. ஆனியன், கேப்சிகம்,
லெட்யூஸ் ஆர் கேபேஜ், இது கூட தக்காளி இதெல்லாம் வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் நீங்கள் கர்டு யோகர்ட்டோ பிடிச்சவங்க சேர்க்கலாம், பிடிக்காமல் இருக்கிறவங்க சும்மாவும் ரோல் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஜூஸியாக சாப்பிட நல்லா இருக்குங்கிறதுனால லைட்டாக சேர்க்குறேன். இப்போ இதை ரோல் பண்ணலாம். கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை 2 பக்கமும் இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீழ் பாகத்தை இப்படி மடித்து டைட்டாக ஒரு ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு தான் மசாலா கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுருட்டி இப்படி வச்சிட வேண்டியதுதான். இது மாதிரி லஞ்ச் பாக்ஸில் ஒரு 2 வச்சு அமிச்சிங்கனாலே குழந்தைங்களுக்கு போதும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஃப்ராங்கி சாப்பிட ரெடியாக இருக்குது. இதுதான் பேசிக் வெர்ஷனு. நீங்கள் க்ரியேட்டிவாக இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ, நான்வெஜ்ஜோ இல்லை வெஜ்ஜோ அது மிக்ஸ் பண்ணி டெய்லி விதமாக செஞ்சு சாப்பிட்லாம். டயட் பண்ணுறவங்களுக்கும் இது ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு சூப்பு ஒரு ஜூஸ் குடிச்சிங்கனாலே போதும். கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கும், வெஜிடபிள் நிறையா சேரும். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.